இனிய கீதம் வசந்தராகம் என்றும் உற்சாகமே அன்பு ஒன்றாகிடவே புது வாழ்வின் வழியாகவே தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். வேரித்தாஸ் தமிழ் பணி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 1-2. இறை பற்றில்லாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லிக் கொண்டார்கள். நம் வாழ்வு குறுகியது, துன்பம் நிறைந்தது, மனிதரின் முடிவுக்கு மாற்று மருந்து எதுவும் இல்லை. கீழுலகிலிருந்து யாரும் மீண்டதாக கேள்விப்பட்டதில்லை. தற்செயலாய் நாம் பிறந்தோம், இருந்திராதவர் போல் இனி ஆகிவிடுவோம். நமது உயிர் மூச்சு வெறும் புகையே, அறிவு நம் இதய துடிப்பின் தீப்பொறியே. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பரவும் இயேசுவின் இருதயமே, புனலாய் சுரந்து புனிதம் வளர்க்கும் இயேசுவின் இருதயமே, கனலாய் எரிந்து கனலாய் பரவும் இயேசுவின் இருதயமே, புனலாய் சுரந்து புனிதம் வளர்க்கும் இயேசுவின் இருதயமே, என்னை இனிமே உன்னை நினைத்தால் இயேசுவின் இருதயமே, என்னையே ஆளும் மன்னவன் நீயே இயேசுவின் இருதயமே, என்னை இனிமை உன்னை நினைத்தால் இயேசுவின் இருதயமே. தூயவர் வாழும் ஆலயமாகும் இயேசுவின் இருதயமே, பாவியர் தேடும் புகலிடமாகும் இயேசுவின் இருதயமே, தூயவர் வாழும் ஆலயமாகும் இயேசுவின் இருதயமே,
கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, சாலமோனின் ஞான நூலில் வாசிக்க கேட்ட வாசகமானது இறை பற்றில்லாதவர்களை பற்றி வாசிக்க கேட்டோம். இறை பற்றில்லாதவர்கள் என்று சொல்லும் பொழுது கடவுள் மேல் ஒரு அன்பு இல்லாதவர்கள், பாசம் இல்லாதவர்கள், கடவுள் மேல் நம்பிக்கை கொள்ளாதவர்கள் என்றுதான் இந்த இறை பற்றி என்பது நமக்கு எடுத்துரைக்கிறது. இறை பற்றில்லாதவர்கள் என்று சொல்லும் பொழுது ஏற்கனவே அவர்களை கடவுளை மேல் ஒரு விருப்பமில்லை, ஒரு பிரியமில்லை. அவர்கள் தவறாக கணித்து தங்கள் உள்ளத்துக்குள்ளே இப்படியாக பேசிக்கொள்ளுகிறார்கள். என்னவென்று பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறுசு, துன்பம் அதிகம், மனிதருடைய முடிவுக்கு மாற்று மருந்து என்பது எதுவுமே இல்லை, கீழுலகிலிருந்து யாரும் மீண்டதாக நாம் கேள்விப்பட்டதில்லை என்று சொல்லி தற்செயலாக நாம் பிறந்தோம், இருந்திராதவர் போல் இனி ஆகிவிடுவோம் என்று சொல்லி இப்படி சொல்லுகிறார்கள் என்றால் கடவுள் மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையானது முற்றிலும் குறைவுபடுகின்றது. அதனால் தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது பல செய்தித்தாள்களிலும் நாம் நியூஸிலும் பார்க்கும் பொழுது சில நேரங்களில் ஒரு சில விபத்துக்கள், தவறான முடிவுகள், ஒரு தற்கொலை போன்ற சிக்கல்கள், திருமணமான உடனே பெரிய பெரிய பிரச்சனைகள், குழப்பங்கள், ஒருவரை ஒரு புரிந்து கொள்ளாத சூழ்நிலைகள், இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நம் வாழ்வு குறுகியது, துன்பம் நிறைந்தது. இதை இரண்டுமே நாம் அதிகமாக எண்ணிக்கொண்டு மனிதரின் முடிவுக்கு மாற்று மருந்து எதுவுமே இல்லை. ஆகவே நம்முடைய பிரச்சனைக்கு இப்படிப்பட்ட ஒரு விசலமான சோதனைகளுக்கு எந்த ஒரு மாற்று மருந்து எதுவுமே இல்லை என்று சொல்லி, அதாவது இதற்கு முடிவே இல்லை, இந்த வாழ்க்கை இப்படித்தான் இருந்துவிடும் என்ற ஒரு காலப்போக்கின்படியே நாம் செல்லும் பொழுது கடவுள் மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையானது முற்றிலும் குறைவுபடுகின்றது. கடவுள் மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையானது குறைவுபடும் பொழுது தான் நான் செய்வது சரி, மூடர் செய்வது அவர்களுக்கு சரியென தோன்றும் என்று நீதிமொழிகள் நூலில் நாம் வாசிக்கின்றோம். ஆகவே மூடர்கள் அவர்கள் செய்வது சரியென சொல்லுவார்கள், அவர்கள் என்ன பேசுகிறார்களோ அதைத்தான் சரி என்று சொல்லுவார்கள் என்று நீதிமொழிகள் நூலில் நாம் படிக்கின்றோம். ஞானிகள் மட்டும்தான் பிறருடைய அறிவுரைக்கு செவி கொடுப்பர். நாம் ஞானிகளாக இருக்கிறோம் என்றால், கடவுளுடைய ஞானத்தை பெறக்கூடிய அறிவை பெற வேண்டுமென்றால் இந்த இறைப்பற்று நமக்கு மிக மிக அவசியம். இந்த இறைப்பற்று என்பது கடவுளுடைய சக்தி என்பது ஒரு ஆதாயம் தருவது தான். எனக்கு கொடுத்திருக்கவரை நாம் எப்பொழுதும் நான் மன நிறைவோடு இருப்பேன் என்ற ஒரு எண்ணத்தில் வரும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையிலேயே நாம் அதிகமான காரியங்களிலிருந்து நம்மை ஆண்டவர் எப்பொழுதும், அதாவது அதிகமாக நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். தேவையில்லாத துன்பங்களை, தேவையில்லாத சோதனைகளை எல்லாம் நம்மேல் கொண்டு வரமாட்டார் என்பதில்தான் இந்த வாசகமானது நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆகவே நம் மனிதரின் முடிவுக்கு மாற்று மருந்து எதுவுமே இல்லை. நம்முடைய பிரச்சனைக்கு இதுதான் ஒரு முடிவு என்று நாம் போட்டுக்கொள்ளக்கூடாது. மாறாக எல்லாவற்றிற்கும் விடையளிப்பவர், எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில் கொடுப்பவர் ஆண்டவர் என்ற இறைப்பற்று என்பது நமது வாழ்க்கையிலே மிக மிக முக்கியம். அந்த இறைப்பற்று தான் நமக்கு கடவுள் மேல் வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்தை எப்பொழுதும் அதிகப்படுத்தும். ஆமேன்.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, மனிதரின் முடிவுக்கு மாற்று மருந்து எதுவுமே இல்லை. எங்களுடைய வாழ்க்கை மிக மிக குறுகியது, துன்பம் நிறைந்தது என்று சொல்லி இதிலே மட்டுமே நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். எனவே ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை எவ்வளவுதான் குறுகியதாக இருந்தாலும் இடுக்கமான வாயிலின் வழியே நுழைய வருந்தி முயலுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் இதன் வழியாக நாங்கள் போக வேண்டும் என்று சொல்லி நீர் திருவுளம் கொண்டிருந்தார் என்றால் ஆண்டவரே, அதன் வழியாக நாங்கள் செல்வதற்கு நீர்தான் ஆண்டவரே அருள் புரியுமாறு உம்மை பார்த்து நாங்கள் மன்றாடி செபிக்கின்றோம். இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மிடம் மன்றாடுகின்றோம். ஆமேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். வேரிதாஸ் தமிழ் பணியுடன். நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமேன். மனதினில் பேச காதில் இசைக்க